இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி நம்ம பேங்க்ல எஃப்டி டிபாசிட்ல வந்து எப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட் கால்குலேட் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். அதாவது இதுதான் நம்மளோட கண்டிஷன்ஸ். ஓகே, இன்புட் த எஃப்டி ரேட்ஸ். எஃப்டி ரேட் மஸ்ட் பி கிரேட்டர் தேன் 1 lakh. அதாவது வந்து எஃப்டி ரேட் வந்து முக்கியமா 1 லட்சம் ரூபாய் இருக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களால இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ண மாட்டோம். ஓகே, இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இன்க்ளூட் பண்ண மாட்டோம்னு தான் சொல்லியிருக்காங்க பேங்க். ஓகே, அப்போ அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் மோர் தேன் 1 lakh இன்க்ளூட் ஃபாலோவிங் கண்டிஷன்ஸ். ஓகே, அதில் கண்டிஷன் இன்க்ளூட் பண்ணுறாங்க. உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 1 லட்ச ரூபாய்க்கு மேலே இருந்தால், அதாவது இஃப் த எஃப்டி ரேட் மோர் தேன் 1 lakh இன்க்ளூட், அதாவது உங்களோட எஃப்டி ரேட் வந்து 1 லட்சத்துக்கு மேலே இருந்தால் உங்களுக்கு வந்து 4.75 இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. அதாவது இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் 5 லட்சத்துக்கு மேலே இருந்துச்சுன்னா 6.75 இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட வந்து 1 மில்லியனுக்கு மேலே இருந்துச்சுன்னா 8.8 கொடுக்குறாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட். இந்த பேஸ்ட் ஆன் கண்டிஷனை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ப்ரோக்ராம் எழுதுறான்னு பார்ப்போம். இல்லை ஃபர்ஸ்ட் நான் என்ன லெவலில் போகிறேன் பார்த்துக்கிறேங்க. இன்னைக்கு சிம்பிளாக என்ன எழுதிக்கோ அந்த சிஸ்டத்தை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து டபுள்னு சொல்லி எழுத போகிறேன். இப்போ நம்ம சேலரிஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணுற நேரம் நம்ம டபுள் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். டபுள் எங்கன்னா எஃப்டி ரேட்னு சொல்லி போட்டுட்டு கமா எங்கன்னா இன்னொரு வேரியபிள் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் சொல்லி போட்டு கமா இங்கன்னா அக்கௌண்ட் பேலன்ஸ்னு சொல்லி போடுவோம். அக்கௌண்ட் பேலன்ஸ்னு சொல்லி ஒரு வேரியபிள், அதாவது பேல். இது என்னத்துக்கு இந்த வேரியபிள்னா கடைசியாக அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஒன்று கொடுத்தோன்னே எல்லாம் கால்குலேட் பண்ணி இன்ட்ரெஸ்ட் ரேட் ஒன்று கால்குலேட் பண்ணி வரேன் இந்த வேரியபிளை தான் ஸ்டோர் ஆகும். ஓகே, இப்போ எஃப்டி ரேட்டுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு வேல்யூ ஒன்று அசைன் பண்ணுறேன். இப்போ நான் ஒரு 15 லட்ச ரூபா போடுறேனே, 15 லட்ச ரூபா போடுறேன். இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நம்ம சிம்பிளாக வைக்கக்கூடாது. இங்கே நான் வந்து ஈக்குவல் 0 போடணும். ஏதாவது ஒரு வேல்யூ ஒன்று போடணும், இல்லைன்னா அது வந்து சில பிரச்சனைகளை கொடுக்கும். அதான் வேல்யூ இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இப்போ இது பேலன்ஸுக்கும் உங்களுக்கு என்ன வேல்யூ ஒன்று கொடுக்கணும், பேலன்ஸ்னு கொடுத்துருவோம். ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா கண்டிஷனுக்கு போறேன். என்ன கண்டிஷன்? ஃபர்ஸ்ட் இந்த கண்டிஷனை பார்ப்போம். எஃப்டி மஸ்ட் பி கிரேட்டர் தேன் 1000. மஸ்ட் பி அதாவது எஃப்டி ரேட் வந்து 1000க்கு மேலே இருக்கணும், 1 lakh மேலே இருக்கணும். அப்போ இஃப் எங்கண்ணா இந்த எஃப்டி ரேட்டை வந்துட்டு கிரேட்டர் தேன் 1 lakh மேலே இருந்துச்சுன்னா நம்ம ப்ரோக்ராமில் சொல்லுவோம், சாரி மேலே இல்லைன்னா நம்ம ப்ரோக்ராமில் சொல்லுவோம் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என்ல சொல்லுவோம் என்ன எஃப்டி ரேட் நாட் பிலோ 1 lakhன்னு சொல்லுவோம். ஓகே, அப்படி 1 lakh மேலே இருந்துச்சுன்னா எல்ஸ் கண்டிஷனுக்கு போவோம். ஓகே, இப்போ 2 எஃப் எல்ஸ் தான் வரும். இந்த எல்ஸுக்குள்ள நம்ம இஃப் வந்து நம்ம செஞ்சுட்டு போவோம். ஏன்னா இப்போ எனக்கு 2 இப்போ இது ஃபர்ஸ்ட் கண்டிஷனே 1 lakhக்கு மேலே இல்லைன்னா நம்மளுக்கு எஃப்டி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்க முடியாதுன்னு தான் காரணம். அப்படி 1 lakh மேலே இருந்துச்சுன்னா இந்த எல்ஸுக்கு தான் போவோம். இதுக்குள்ள தான் நம்ம வந்து மிச்ச வேலைகளை செஞ்சு போகிறோம். எப்படின்னா இப்போ இதில் வந்து நம்ம அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம், லாஜிக் ஆப்ரேட்டர். அதாவது இந்த கண்டிஷன் ரெண்டும் ட்ரூவா இருந்தா தான் நமக்கு இது ஒர்க் பண்ணணும் இருக்கு. அப்ப இது எப்படி யூஸ் பண்றேன்னா எஃப்டி ரேட் எடுத்துட்டு கிரேட்டர் தேன் 1 lakh ஈக்குவல், அது கிரேட்டர் தேன் ஈக்குவல்னா 1 லட்சம்க்கு சமம் இருந்தா அண்ட் இதுக்கும் இடையில எஃப்டி ரேட் கிரேட்டர் தேன், சாரி இதுக்கு கீழே, ஓகே 5 லட்சத்துக்கு கீழே இருக்கும். நம்மளோட கண்டிஷன் அப்படி தானே போட்டிருக்கோம். எப்படின்னா இஃப் த 100 ரேட் மோர் தேன் 1000, அதாவது இதுக்குள்ள 1 lakh, இங்க நான் வந்து 5 லட்சத்துக்கு மேல வரணும் இந்த ஸ்டேஜுக்கு போயிடுவோம். அப்ப அதனால 5 லட்சத்துக்கு குறைவா இருக்குன்றதை கொடுக்கணும். அப்ப 5 லட்சம் ரூபாய்க்கு குறைவா இருக்கிறது இந்த மாதிரி 2 கண்டிஷன்ல காட்டணும்.
ஓகே, லெஸ் தேன். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம எஃப்டி ரேட் ஒன்று அளவிட்டுருவோம். எவ்வளோனா இங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து ஈக்குவல் நம்ம எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துருக்கோம், எஃப்டி ரேட்டு வந்து கொடுத்துருக்கோம் பர்சன்டேஜ் வந்து இங்கே வந்து 4.75 கொடுத்துருக்கோம். இங்கே வந்து இதுக்கு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கோம். ஓகே, அதுதான் நாங்கள் கொடுத்துருக்கோம். இது கம்ப்ளீட்டாக வந்து அந்த பிளாக்ல நான் அட்டாச் பண்ணியிருப்பேன். இந்த கண்டிஷன்ஸ்லாம் நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இஃப்க்கு போவோம். இஃப் போட்டு இதை அப்படியே எடுத்துகிட்டு இஃப்க்கு போட்டு இதில் வந்து அடுத்த கண்டிஷன் என்னது, 5 லட்சத்துக்கும் 10 லட்சத்துக்கும் இடையில 10 லட்சத்துக்கு குறைவா இருந்துச்சுன்னா நமக்கு ரெண்டாவது கண்டிஷன்ல என்ன கொடுத்துருப்பாங்க அதை கொடுக்க போகிறோம். எஃப்டி ரேட் வந்து 6.75 போகும். இந்த கொடுத்துருக்கேன் அதான். ஓகே, இந்த இது 6.75, அதாவது மோர் தேன் 5 லேக்கும் 10 லேக்கும் இடையில. 10 லேக் மேலே போச்சுன்னா நம்ம வேணா கண்டிஷன் எழுதலாம். நான் கண்டிஷன் எழுதாமல் நான் எல்ஸை போட்டு நான் கொடுக்குறேன். 10 லேக் மேலே தொகை இருந்துச்சுன்னா ஏன்னா அந்த கண்டிஷன் எல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அதனால இங்கே நான் கொடுக்க தேவை. 10 லேக் மேலே போச்சுன்னா நம்ம வந்து அதுக்கு மேலே அளவிடுற நேரம் நமக்கு 8 பாயிண்ட் தான் கொடுக்குறோம். இதுதான் மேக்ஸிமம் கொடுக்குற போகிறோம். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம இங்கே சிஸ்டம் டாட் அவுட் டாட் println போய் எடுத்து ஓகே சிஸ்டம் டாட் அவுட் டாட் println கொடுத்து இங்கே என்ன செய்ய போகிறோம்னா நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். என்னது யுவர் கொடுக்க போகிறோம். யுவர் இன்ட்ரெஸ்ட் ரேட் இஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டு எங்கன்னா ஸ்பேஸை நோட்டி என்ன கொடுக்க போகிறோம், உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்க போகிறோம். அப்படி அதுக்கப்புறம் என்ன இதை அப்படியே சிஸ்டம் கொடுத்துட்டு கால்குலேட் பண்ண போகிறோம். இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு அப்புறம் என்ட்டு ஃபைனல் அமௌண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஈக்குவல் என்னென்னத்த எஃப்டி ரேட் மைனஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கழிச்சுட்டு வர்ற தொகை அக்கௌண்ட் பேலன்ஸ் ஸ்டோர் ஆகும். இதை எனக்கு சொல்லி கழிக்க மாட்டோம், கூட்டும். ஓகே, இப்போ எஃப்டி ரேட்டில் வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து அட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு 10 லட்ச ரூபாய்க்கு மேலே இதில் வந்து டிபாசிட் பண்ணியிருக்கீங்க 15 லட்ச ரூபா, அப்போ இந்த தொகைக்குள்ளே தான் வரும். இது கால்குலேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா வர்ற இன்ட்ரெஸ்ட்டை வந்து இந்த எஃப்டி ரேட்டால் கூட்டி உங்களுக்கு அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டும். இப்போ பாருங்கள், இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தேன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து உங்களுக்கு வந்து 12 லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு இவ்வளோ, 15 லட்ச ரூபாய்க்கு இவ்வளோ, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து 1,20,000 கூப்பிட்றாங்க. அதே இந்த 15 லட்ச ரூபாய் கூட்டி வர்ற பெருமானம் இங்கே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா யுவர் டோட்டல் அமௌண்ட் சொல்லி காட்டிட்டு அமௌண்ட் இஸ்ன்னு காட்டிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு காட்டுறேன். வாங்க. ஓகே ஓகே, இதுக்கான சோர்ஸ் கூட என் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருப்பேன். அதில் போய்ட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.